our esteemed guest, Mr. S. Murasuli sir, to take the stage and address this gathering. Your presence here today makes our institution proud, and we are grateful for the time you have taken to be with us. Please join me in extending a warm and hearty welcome to our esteemed guest as we look forward to being inspired by your words of wisdom. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய செம்ஃபோர்ஸ் பள்ளியினுடைய இந்த ஆண்டு விழாவில் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியினுடைய தாளாளர் அன்பிற்கினிய சகோதரர் ஸ்ரீராம் அவர்களே, இந்த பள்ளி நிகழ்விலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என அணுகி கிட்டத்தட்ட 10 நாட்களாக என்னோட தொலைபேசியிலே தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பள்ளியினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய சகோதரி தேவிகா அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இந்த ஊரை சேர்ந்த அண்ணன் கமலானந்தன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு காற்றோட்டமான சூழல், நல்ல நம்முடைய கிராம பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு மையமான இந்த பகுதி. ஏன்னா நீண்ட காலமாக இந்த மைய பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் இல்லைங்கிற ஒரு குறை இருந்தாலும் கூட நல்ல ஒரு காற்றோட்டமான சூழ்நிலை, நல்ல உள்ள நுழையும் போதே வளாகம் நல்ல சுத்தமாக இருந்துச்சு. நல்ல அந்த அருமையான பள்ளியில் பெற்றோர்கள்லாம் கவலை இல்லாமல் நல்ல பள்ளியில் தான் உங்களை பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கோங்கிற நிம்மதியோடு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கலாம். அதே போல் இன்றைய தினம் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா. நான் வந்தோடனே கேட்டேன், எந்த ஆண்டு இந்த பள்ளி தொடங்குனீங்கன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முடிந்ததாக சொன்னாங்க. பள்ளியினுடைய முதல்வர் 9 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரென்த்தும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் நல்ல தரமான கல்வி வழங்குகிறோம். அதனால் மாணவர்களுடைய சேர்க்கையும் நல்லா இருக்குது. இன்னும் இந்த ஆண்டிலேருந்து அடுத்த ஆண்டு தொடர்ந்து இன்னும் சேர்க்கையை கூடுதலாக்கும், கல்வி சேவையை நாங்கள் முக்கியமாக பங்காற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதை விட இந்த மாணவர்களை எல்லாத்தையும் நான் வரும்போது எல்லாத்தையும் பார்த்தேன். எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். எல்லாமே நம்முடைய சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற கிராமப்புறங்களிலிருந்து வருகிற இந்த மாணவர்கள் தான் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள். கிராமப்புற மாணவர்களுக்கு நல்ல கல்வி வழங்குகிற இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் பள்ளியினுடைய ஆண்டு விழா. மாணவர்கள் இன்றைக்கி நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. பெற்றோர்களை விட பிரில்லியண்ட்டாக இருக்கிறது நம்முடைய பசங்க தான். நமக்கே சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி அவங்கெல்லாம் அறிவுத்திறனை பெற்றிருக்கிறாங்க. ஒரு 3 மாத காலத்துக்கு முன்பு என் பையன் +1 படிக்கிறான். அவனுக்கு நான் 7th ஸ்டாண்டர்ட் அவன் படிக்கும்போது என்னுடைய மனைவி ஒரு கிளாஸ் அவனுக்கு ஒரு வகுப்பு எடுங்க, அவனுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பக்கத்தை சொல்லிக் கொடுத்தோம். 3ஆவது பக்கம் எனக்கு தெரியல. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் இயரில் படித்தது அவனுக்கு 7th ஸ்டாண்டர்டில் அந்த லெசன் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ்டாக இருக்குது. அவனே புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தெரியலப்பா நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக சொல்லிட்டான். அந்தளவுக்கு இன்றைய உலகம் பசங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லித்தரக்கூடியது நம்முடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். மாணவர்கள் 2 பழக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஒன்று, உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் அவசியம். அதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை மாணவர்கள் முறையாக செய்கிறாங்களேங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதே போலவே மாணவர்கள் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இந்த காலகட்டங்களில். அதனால் படிக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய ஒழுக்கம் அது நல்லா இருந்தாவே படிப்பு தானாகவே வந்துரும்பாங்க. அதனால் கண்டிப்பாக மாணவர்கள் உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் இந்த ஒழுக்கத்தை கண்டிப்பாக நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்களுக்கு நல்ல முறையில் கற்க வேண்டும் என்பன அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு
வளர்ந்து வர்ற இந்த நவரீக நாக உலகத்தில் எல்லாரும் வேகமான உலகத்தில் ஓடிட்டுருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்குற ஓடிட்டுருக்குறோம். முந்தைய காலங்கள் மாதிரி தான் கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. தாத்தா, அப்பாயி, சித்தப்பா, பெரியப்பா இது போன்ற கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் இல்லை இன்றைக்கி. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வேகமாக ஓடிட்டுருக்கிற உலகம். தாய், தந்தை, மகன், மகள் அப்படின்னு அவங்க வேலையை பார்க்குறாங்க. உளவியல் ரீதியாக மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அன்றாடம் ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேச சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாக உட்காந்து மனம் விட்டு நீ எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு உளவியல் ரீதியாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை விட தாண்டி கூடுதலாக மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளைக்கு பெற்றோரும் அந்த பிள்ளைகளும் கண்ணோடு கண்ணா, நம்ம கண்ணும் அவங்க கண்ணும் ஒரு நாளைக்கு 8 முறை பார்க்கணுங்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை கண்ணை பார்த்து பேசணுங்கிறாங்க, கண்ணை பார்த்து கேள்வி கேட்கணும். ஏதாவது தப்பு பண்ணணும் அப்படின்னு தோணுனா கூட நம்முடைய கண் பார்வையிலேயே அந்த பையன் ஐயோ அம்மா பார்க்குறாங்களேன்னு பயந்து திருந்துவான். அதனால தான் மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, உளவியல் ரீதியாக 8 முறை கண்ணோடு கண் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறையாவது நம்முடைய பிள்ளைகளை கட்டி தழுவி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு இது சொல்கிறது மருத்துவ உலகம். இன்றைக்கி இருக்கிற அந்த வேகமான உலகில் இதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை விட பெற்றோர்களுக்கு கூடுதலாக சொல்லிக்கொள்வது, மாணவர்களை அடுத்தவங்களோடு ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த எய்த்தை விட்டு பையன் அது மாதிரி படிக்கிறான், நீ இது மாதிரி படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒப்பிடக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவது தான் பெற்றோரும் ஆசிரியர்களுடைய கடமையை தவிர, அந்த வீட்டு பையன் நல்லா படிக்கிறான் நீ நல்லா படிக்கலைன்னு ஒப்பிடுதலே கூடாது அப்படின்னு மருத்துவ உலகம் டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஒப்பீடு காண்பது தான் இந்த போட்டி இதில் அவனால் தயாராகாமல் நிறைய மாணவர்கள் இன்றைக்கி தற்கொலைக்கு ஆளாகிறாங்க. அப்படி படிக்கிறான் அவன், அப்படி படிக்கிறான் இப்படி படிக்கிறான்னு சொல்லி தான் மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு ஆளாகிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம பிள்ளை என்ன படிக்குமோ அது கண்டிப்பாக படிக்கும். அதனால் அடுத்த பிள்ளையோடு ஒப்பீடு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இன்றைக்கி கூடுதலாக சொல்கிறாங்க, நம்மெல்லாம் எதெல்லாம் படிக்க முடியலையோ அதை நம்ம புள்ள படிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். பெற்றோர்கள், ஒரு தாயும் தந்தையும் நான் இது படிக்க முடியல அதனால என் புள்ள படித்தா அவனுங்கிற கட்டாயத்தில் நம்ம அந்த பிள்ளைகள் மேலே திணிக்கிறோம். அதை இன்றைக்கி வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, மருத்துவத்துறையில் இருக்கிற உளவியல் வல்லுநர்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ், நாங்கள் இது படிக்கிறோம், நான் இன்ஜினியரிங் ஆகணும்னு நினச்சேன், என்னோடய குடும்ப சூழ்நிலையில் இன்ஜினியரிங் ஆக முடியல, நீ இன்ஜினியர் ஆகு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பிள்ளைங்களை. ஒவ்வொரு மாணவருக்கும் எல்லாரும் மருத்துவர் ஆகிட முடியாது, எல்லாரும் பொறியியல் பட்டதாரி ஆகிட முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அது எது அவனுக்குள்ளே ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத எடுத்து கொண்டு வர வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களுடைய கடமை அப்படின்னு இன்றைய தினம் மருத்துவ உலகம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கான உறவு எப்படி இருக்குன்னு அதை விட கூடுதலாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் நம்ம படிக்கிற காலத்துலலாம் ஆசிரியர்கள்லாம் கையில் பெரிய குச்சியோடு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த முறையை மாறி போச்சு. ஒரு பிள்ளைகளை லேசாக என்னன்னு ஒரு அதட்டி கேள்வி கூட கேட்க முடியல, அந்த அளவுக்கு உலகம் இன்றைக்கி மாறி போச்சு. அதனால் ஆசிரியர்கள் அன்போடு, சில பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸை பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க, என்ன மேம் அப்படின்னு அவங்க பேரை சொல்லி தான் அழைக்கிறாங்க. அந்தளவுக்கு பள்ளியினுடைய தரங்கள் அட்வான்ஸாக போயிடுச்சு, பசங்களும் அட்வான்ஸாக போயிட்டாங்க. இந்த ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, உலகத்திலேயே போற்றப்பட வேண்டிய ஒரு இனம்னா அது ஆசிரியர் இனம்தான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொறாமை இல்லாத துறை இந்த ஆசிரியர் துறை. தாங்கிட்ட படித்த மாணவன் தன்னை விட பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே இனம் ஆசிரியர் இனம்தான். நாங்கள் அரசியலில் இருக்கிறோம், பல்வேறு பேர் மருத்துவர்களாக இருக்கிறாங்க, வழக்கறிஞராக பணிபுரிகிறாங்க. அவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்மளோட அவங்களுக்கு கூடுதலான பதவியோ எதுவோ வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது மனித இயல்பு. ஆனால் அந்த மனித இயல்பை தாண்டும் தாங்கிட்ட படிக்கிற மாணவன் தன்னை விட கல்வி அறிவிலே சிறந்து விளங்க வேண்டும் என்கிற ஒரே இனம் அந்த ஆசிரியர் இனம்தான். அதனால் அந்த ஆசிரியர்களை மாணவர்கள் போற்றி பாதுகாக்கப்படணும். அதை விட கூடுதலாக ஆசிரியர் மாணவர் உறவுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்ல போனோம்னா, நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள். அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது மஸ்கட் பயணம் சென்றிருக்கிறார்.
அந்த மஸ்கட்டினுடைய அதிபர், அங்கெல்லாம் மன்னர்கள் தான் அதிபராக இருப்பாங்க. அந்த அதிபர் நம்முடைய சங்கர்தயாள் சர்மா அவர்களை வரவேற்கிறதற்கு விமான நிலையம் சென்றிருக்கிறார். அங்கே இருக்கிற எல்லோத்துக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா மன்னர் பரம்பரை, அரசர்கள் இதுவரைக்கும் யாரையும் விமான நிலையத்திலிருந்து வருகை தந்ததாக சரித்திரமே இல்லையா. ஆனால் அவரை வரவேற்கிறதுக்கு மன்னர் வந்திருக்கார். மன்னர் வந்தோடனே விமான நிலையத்திலிருந்து இறங்கிய சங்கர்தயாள் சர்மாவை ஆசி பெற்று தன்னுடைய காரில் போய் உட்கார வச்சிருக்கிறார். தன்னுடைய காரில் உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஓட்டுநரை கீழே இறக்கிவிட்டு அந்த மன்னர் தானே அந்த காரை ஓட்டிக்கொண்டு மன்னர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். மன்னர் மாளிகைக்கு சென்று விருந்தெல்லாம் முடித்த உடனே செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்திருக்கு. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறார், வழக்கத்துக்கு மாறாக இதுவரையிலே மன்னர் யாரையும் போய் விமான நிலையம் சென்று வரவேற்றதில்லை. நீங்கள் விமான நிலையம் சென்று வரவேற்றிருக்கிறீர்கள். அதைவிட ஓட்டுநரை எழுந்து போக சொல்லிவிட்டு நீங்களே ஓட்டிகிட்டு இந்த காரை வந்திருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் விருந்து கொடுக்குறீங்க. அப்படி என்ன காரணம்? இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரால் என்பதாலா? எவ்வளோ பேர் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள், ஏன் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு கூடுதல் உரிமை என்று அவர் கேட்டிருக்கிறார். அதுக்கு அந்த மன்னர் சொல்லியிருக்கிறார், அவர் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் என்பதால் நான் அவரை வரவேற்க செல்லவில்லை. நான் இந்தியாவில் புகழ்பெற்ற பூனே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது அவர் என்னுடைய ஆசிரியர், நான் அவருடைய மாணவர். என்னுடைய ஆசிரியரை வரவேற்பதற்காக நான் விமான நிலையத்திலே சென்றேன் என்று கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு இன்றைய தினம் கண்டிப்பாக வேண்டும். கல்வி இன்றைக்கி என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்காங்கன்னா என்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியின் காரணமாக. அந்த பதவி என்பது என்னுடைய தலைமை என்னை அங்கீகரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டு எதிரே இருக்கிற நீங்கள் எல்லாம் என்னை வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் தான் என்னுடைய பெயருக்கு கீழே இருக்கிற இந்த நாடாளுமன்ற பதவி என்பது 5 ஆண்டுகள் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் என் பெயருக்கு பின்னால் இருக்கிற அந்த பிஎஸ்சி எல்எல்பிங்கிற பட்டத்தை யாராலும் அளிக்க முடியாத சொத்து அந்த கல்வி சொத்து. ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் ஒரு 6 மாத காலம் முன்பு ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் தேதி கேட்டிருந்தோம். தேதியை கேட்டுட்டு அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டுட்டார். நிகழ்ச்சிக்கான அழைப்பு இதெல்லாம் அடிக்கப்பட்டு அவர்கிட்ட கொண்டு போய் நாங்கள் அந்த அழைப்பை கொடுத்தோம். வாங்கி அழைப்பை பார்த்துட்டு நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் அழைப்பதில் ஏதோ தவறு இருக்குன்னு உணர்ந்துருக்கோம். ஆனால் என்ன தவறுன்னு தெரியல எங்களுக்கு. தொடர்ந்து அவர்கிட்ட போய் நிகழ்ச்சி உங்களை கேட்டு தான் போட்டோம், என்ன காரணத்தினால நீங்கள் வர மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், நான் 4 வயதில் இருக்கும்போதே என்னுடைய தந்தை இழந்து விட்டார். தந்தை இழந்த என்னை தன்னுடைய இளம் விதவையான என்னுடைய தாய் மிகவும் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்து என்னை ஆளாக்கிய என் பெயருக்கு பின்னால் இருக்கிற எம்ஏபிஎல் பட்டத்தை விட்டுட்டீங்க, அதை போய் போட்டுட்டு வாங்க உங்கள் நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொன்னார். உண்மையிலே நடந்த செய்தி. அதுக்கப்புறம் அவர் பெயரை போட்டு அவருக்கு பின்னால் எம்ஏபிஎல் பட்டத்தை போட்டு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டோம், வந்தார். இதை நான் சொல்வதற்கு காரணம், கல்வி செல்வங்கிறது ரொம்ப அழிக்க முடியாத சொத்து. இந்த உலகையே மாற்றக்கூடிய சக்தி எதுன்னா கல்விக்கு உண்டுங்கிறான் நெல்சன் மண்டேலா. பிளாட்டோ சொல்லியிருக்கிறான், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறான் பிளாட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுங்கிறார் மகாத்மா காந்தியடிகள். இப்படி கல்விக்கு எவ்வளவோ ஒரு உதாரணத்தை சொல்லி கொண்டு போகலாம். கூடுதல் சிறப்பாக கல்வியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கிலாந்து நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒரு மகன் ஒருவன். அவன் அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய அந்த விளையாடி கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு பனி சறுக்கு. அந்த பனி சறுக்கிலே விளையாடும் பொழுது தவறி அந்த பனி சறுக்கு குழிக்குள்ளே விழுந்திருக்கிறார். எல்லோரும் போய் காப்பாற்றுவதற்கு பயப்படுகிறார்கள். ஏன்னா பனி சறுக்கு என்பது ரொம்ப குளிர்ந்த நீராக இருக்கும். அந்த குளிர்ந்த நீரில் இறங்கி போய் அந்த மாணவனை காப்பாற்றுவதற்கு எல்லோருக்கும் தயக்கம். அருகிலே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஓடி போய் அந்த பனிச்சறுக்கிலே குதித்து இந்த மிகப்பெரிய கோடீஸ்வரனை காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வந்திருக்கான். குதிரை வண்டியிலே வந்த அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய கோடீஸ்வரர் யாருமே காப்பாற்ற முடியாத போது மாடு மேய்த்த சிறுவன் ஒருவன் காப்பாற்றுகிறான் என்று எண்ணி அவனை பார்க்க விரும்பினார். அவனை அழைச்சிட்டு போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார். ஏழ்மையில் வாடினாலும் கூட அந்த மாணவன் உனக்கு என்ன வேணும்னு அந்த கோடீஸ்வரர் கேட்ட பொழுது
எனக்கு கல்வி கற்பதற்கு வசதி இல்லை, பொருளாதாரம் இல்லை, எனவே நீங்கள் என்னை படிக்க வையுங்கள் என்று அந்த ஏழை மாணவன் கூறியிருக்கிறான். இதை கேட்டு ஆச்சரியமடைந்த அந்த அரசன், அந்த கோடீஸ்வரர், நீ எது வரையில் படிக்கணும்னு நினைக்கிறியோ அது வரையில் படி, நான் உன்னுடைய முழு படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி தன்னுடைய கோடீஸ்வரர் அந்த படிப்பு செலவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு விட்டார். பின்னாளிலே அந்த கோடீஸ்வரனுடைய மகன் இங்கிலாந்து நாட்டிலே மிகப்பெரிய கல்வி அறிவை பெற்று பல பட்டங்களை பெற்று அந்த நாட்டினுடைய பிரதமர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார். பிரதமர் பொறுப்புக்கு வந்த பின்னால் அவருக்கு ஒரு காய்ச்சல் திடீரென ஏற்படுகிறது. அது ஒரு விஷ காய்ச்சல். நிறைய மருத்துவர்கள் வந்தும் அந்த காய்ச்சலை குணப்படுத்த முடியவில்லை. அநேகமாக எல்லோ மருத்துவர்களும் இவர் பிழைப்பது அரிது என்று சொல்லிவிட்டார்கள். இறுதியாக ஒரு மருத்துவர் இருக்கிறார், மிக சிறப்பாக பார்க்கிறார். அவரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து மருத்துவம் பார்த்து கிட்டத்தட்ட 21 நாள் கழித்து அந்த கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை உயிர் பிழைத்திருக்கிறார். மீண்டும் அந்த கோடீஸ்வரர் கேட்டிருக்கிறார், என்னுடைய மகனை காப்பாற்றியிருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு. அப்பொழுது அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறார், நான் வாழ்க்கையில் 2வது முறையாக உங்கள் மகனை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2வது முறையா எப்பொழுது என்று கேட்கிறார் அந்த கோடீஸ்வரர். நான் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது பனிசறுக்கிலே விழுந்த உங்கள் மகனை காப்பாற்றிய அதே ஏழை மாணவன் தான் இன்றைக்கு மருத்துவராகி உங்கள் மகனை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் மகனை மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் மட்டும் உலகெங்கும் ஆளுகிற மனித குலத்திற்கு 20,000 கோடி நபர்களை காப்பாற்றிய அந்த பென்சிலின் என்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த அந்த மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் அந்த ஏழை மாணவன். பணக்கார மாணவர் அந்த கோடீஸ்வரன் மாணவர் யார் என்று கேட்டால் இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமர் வின்சன் சர்ச்சில். இப்படி கல்வியினுடைய சிறப்புகளை நாம் தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட இந்த கல்வி செல்வத்தை வழங்குகிற இந்த பள்ளி 9 ஆண்டு விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. 9 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்தும் இந்த பள்ளி 100 ஆண்டுகளை கடந்தும் இந்த பகுதியிலே கிராமத்திலே கிராம பள்ளியில் மாணவர்களை தொடர்ந்து கல்வி சேவை வழங்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்னொரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் எப்போதும் பள்ளி பாடத்திலே மட்டும் கவனம் செலுத்துவதை விட பள்ளி பாடத்திலே கவனம் செலுத்துங்கள். அதைவிட கூடுதல் முக்கியம், இந்த வாசிப்புங்கிற பழக்கத்தை கண்டிப்பாக, வாசிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக இந்த வயதிலிருந்தே மாணவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்குவிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலை நாட்டுக்கு சென்றிருக்கிறார். அவர் சொன்னது, ஃபாரின் போனப்போ ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 100-200 பேர் இருந்தாங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப அவங்களுக்குள்ளே தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படி அவங்களெல்லாம் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு நான் கிட்ட போய் கேட்டேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கம் உணவு தயாராக இருந்தது. அந்த உணவை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு மணி நேரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடிட்டு இருந்தாங்க. என்ன உரையாடல் அப்படின்னு நான் போய் அவங்கள்ட்ட கேட்டப்ப, ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி நாங்கள் கூடி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் இரவு உணவு கழித்து அவர்கள் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 மணி நேரம் என்ன அப்படி பேசுவீங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதம் நீங்கள் படித்த புத்தகம் எது, நீங்கள் என்ன புக்கை படித்தீங்க, நான் என்ன புக்கை படித்தேன், நான் படித்த புத்தகத்தினுடைய சிறப்பு எது, நீங்கள் புத்தகத்தின் சிறப்பு எதுன்னு ஒருவருக்கொருவர் நாங்கள் பேசிக்கொள்வோம், அப்படி தான் மாதம் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாசிக்கிற பழக்கம் என்பது மிகப்பெரிய பழக்கம். அது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு மறுநாள் காலை 7 மணி அளவில் அறுவை சிகிச்சை. முதல் நாள் இரவு 9 மணி அளவுக்கு மருத்துவர்கள் வந்து, நாளை காலையில் தான் உங்களுக்கு நாங்கள் அறுவை சிகிச்சை வைக்கிறதா இருந்தோம், ஆனால் இன்றைக்கி இரவே பண்ணிடலான்னு இருக்கிறோம், இன்று இரவு 11 மணி அளவிலே உங்களுக்கு அறுவை சிகிச்சைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி கொடிய வியாதியை பற்றி எனக்கும் தெரியும், நான் உயிர் பிழைக்கிறேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, உயிரை பற்றிய அவசியம் எனக்கு இல்லை, இருந்தாலும் நாளை காலையே அந்த அறுவை சிகிச்சை ஒத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு இரவுக்குள்ளே நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு மருத்துவர் கேட்டிருக்கார். அதுக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன், நாளை காலை 7 மணிக்குள்ளே அந்த புத்தகத்தை முடித்து விடுவேன்,
புத்தகத்தை முடித்தவுடன் என்னுடைய அறுவை சிகிச்சையை தொடருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்களைப் போலத்தான் மிகச்சிறந்த புத்தக பிரியர் நம்முடைய பாரத நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். நேரு அவர்கள் ஒரு முறை அரசு பயணமாக லண்டன் சென்றிருக்கிறார். அந்த லண்டன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலை படிக்க வேண்டும் என நேரு பிரானுக்கு மிகுந்த ஆசை. நிறைய இடங்களில் கேட்டிருக்கிறார், புத்தகம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். பின்பு டெல்லி திரும்பவும் அரசு முறை பயணமாக சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்தோடனே தன்னுடைய கொடுக்குறவங்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்கார், மாதிரி லண்டனில் எழுதின இந்த பொருளாதாரத்தை பற்றிய புத்தகம் சென்னையில் எங்கேயாவது இருக்குமான்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறார். புகழ்பெற்ற சென்னையில் எக்மோரில் இருக்கிற அந்த இக்யூம் பாதாம்ஸில் போய் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அந்த கடையினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாரு, ஒரே ஒரு புத்தகம் தான், அதுவும் அறிஞர் அண்ணாவுடைய புத்தகம். அண்ணா அவர்கள் படிச்சுட்டு நான் வேணும்னு கேட்பேன், இந்த புத்தகத்தை யார்ட்டையும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக அந்த புத்தகத்தை நாங்கள் வச்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி அண்ணா கிட்ட போனோன்னே நேருக்கு அந்த புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். நேரு பிரான்ட்ட 4 மணிக்கு அவருடைய கையிலே புத்தகம் போயிருக்கு. சரியாக 4:45 அந்த நிகழ்ச்சிக்கு சொல்வதற்காக வெளியே புத்தகத்தை எடுத்து தன்னுடைய தோழகடத்தில் அண்ணாவிட்ட போய் அந்த கடையில் போய் இந்த புத்தகத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கார். காரில் போகிற பொழுது அவரோட பயணம் செய்தவர்கள் கேட்டிருக்கிறாங்க, நேரு அவர்களே 45 நிமிஷம்தான் ஆச்சு, கிட்டத்தட்ட 360-370 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்களா, அதுக்குள்ளேயா முழுசாக முடிச்சிட்டிங்கன்னு நேரு அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு நேரு அவர்கள், இல்லை நான் புத்தகத்தை முழுசாக படிக்கலை, ஆனால் அண்ணா அவர்கள் அந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எது எது முக்கியம்னு அந்த புத்தகத்தில் பென்சிலில் கீழே கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தாரு, அதை படிச்சுட்டேன், அதை படித்ததிலேயே அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி தெரிந்து கொண்டேன்னு நேரு பிரான் கூறியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து கல்வி வாசிப்பினுடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் வாசிக்கிற பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த வயதிலேயே மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்குவிக்க வேண்டும் என உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிற இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.